7ஆம் 8ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். The book of Revelation chapter 3 verses from 6 to 8. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க இருக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. உட்காருங்கள். இப்பொழுது சபையில் இருக்கிற யாராவது ஒருவர் ஏழாம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கும்படியாக கேட்கப்படுகிறது. சபையின் தூதனுக்கு எழுத வேண்டிய என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவராய் இருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. இந்த மே மாதம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகள் 8ஆம் வசனத்துல அடங்கி இருக்கிறது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆங்கிலத்தில் வாசல் என்கிற வார்த்தைக்கு டோர்ஸ் அப்படின்னு பயன்படுத்தப்படுகிறது. Behold, I have set open doors before you. Nobody can shut the doors. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, மே மாதத்துல உனக்கு முன்பாக திறந்த கதவுகளை வைத்திருக்கிறேன், அந்த கதவுகளை ஒருவரும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கதவுகளை திறக்க வேண்டுமானால் நமக்கு தேவையானது திறவுகோல். ஆமென். இப்ப நீங்க யோசிக்கலாம், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அது அவ்வளவு சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. எப்படி இருக்குன்னா, திறந்த கதவுகளை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I have set open doors before you. இப்போ நம்முடைய வாழ்க்கையில கதவுகள் மிக முக்கியமானவை. கதவுகள் என்கிற வார்த்தைக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், வாய்ப்புகள், அணுகல்கள், முன்னேற்றங்கள். வாய்ப்புகள், அணுகல்கள், முன்னேற்றங்கள். Opportunities, access and progress. God is going to give you
opportunities. ஆண்டவர் உனக்கு வாய்ப்புகளை கொடுக்க விரும்புகிறார். வாய்ப்புகளை கொடுக்கிற தேவாதி தேவனிடத்துல நீ அணுக முடியும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கதவுகளை திறப்பதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில பின்னேற்றம் அல்ல முன்னேற்றம் உண்டு. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, விசுவாசிகளாக நாம் இன்றைக்கு நிச்சயமாக அங்கீகரிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அங்கீகரிக்க வேண்டிய சத்தியம் என்னவென்றால், இந்த திறந்த வாசலை உனக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறாரே, நீ என்ன செய்யணும்? அந்த திறந்த வாசல் வழியாக நீ நடந்து உள்ளே வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு இந்த மாதத்துல அநேக வாய்ப்புகளை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த திறந்த வாசல் மூலமாய் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தெய்வீக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாகு. ஆவியானவர் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இந்த தெய்வீக வாய்ப்புகளை நீ பெற்று அனுபவிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும். மூன்றாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வாழ்க்கையின் லக்கு இந்த திறந்த வாசல் மூலமாய், இந்த திறந்த கதவின் மூலமாய் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பட்சமாய் பேசுகிறார், தெளிவாய் பேசுகிறார், அன்பாய் பேசுகிறார், இணக்கமாய் பேசுகிறார். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உனக்கு முன்பாக திறந்த கதவுகளை வைத்திருக்கிறேன். இந்த சாக்கியத்துக்கு, இந்த வாய்ப்பிற்கு நீங்கள் எப்படி பதில் உரை ஆற்றப் போகிறீர்கள்? How are you going to respond when God has set open doors before you? How are you going to respond? எப்படி நீங்கள் பதில் உரை ஆற்றப் போகிறீர்கள்? நீங்க நினைவு கூற வேண்டியது என்னவென்றால், நான் முதலாவது குறிப்பு கொள்ள செல்கிறேன். நீங்கள் நினைவு கூறுவது என்னவென்றால், தேவனே கதவுகளை திறக்கிறவர். God himself opens the doors. ஏனென்றால் நம்மால் திறக்க முடியாது. ஏனென்றால் நம்மிடத்துல என்ன இல்லை? திறவுகோல்கள் இல்லை. உனக்கு வாய்ப்புகளை, உனக்கு ஆசீர்வாதங்களை, உனக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கதவுகளை திறக்கிறவர் தேவன் ஒருவரே. ஆமென். இப்ப வாசிங்க, ஏசாயா 22:22 பாத்தீங்கன்னா, தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவர் தோளின் மேல் வைத்து. தாவீதுடைய வீட்டின் திறவுகோல்களை அவர் தோளின் மேல் வைத்தேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது just imagine how big the keys are. திறவுகோல்கள் எவ்வளவு பெருசா இருக்க பாருங்க. தோள் மேல வைக்கக்கூடிய திறவுகோல்கள். நீங்க உங்க பாக்கெட்ல வச்சிருக்கிற இந்த மாதிரி திறவுகோல்கள், ஆண்டவர் சொல்றது உன் தோள் மேல சுமக்கக்கூடிய திறவுகோல்.
தாவீதினுடைய திறவுகோல் அவ்வளவு பெரிதான திறவுகோல். அவ்வளவு பெரிதான திறவுகோலை சுமக்கிறதுக்கும் அதை கொண்டு கதவுகளை திறப்பதற்கும் தேவன் ஒருவராலே மாத்திரம் சாத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு இந்த மே மாதத்துல கதவுகளை திறக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, கதவுகளை மூடவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆனா நமக்கு இன்றைக்கு ஆவியானவர் சொல்வது என்னவென்றால், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த மே மாதத்துல நீங்க நிச்சயமா கவனிக்க போறீங்க, இந்த திறக்கப்படுதல்கள் மனுஷரால் திறக்கப்படுதல் திறப்பல்ல, தெய்வீக திறக்கப்படுதல். இந்த திறக்கப்படுதலை ஒருவரும் இடைஞ்சல் செய்ய முடியாது. Nobody can hinder this opening. கர்த்தர் செய்ய நினைத்தது, யோபு 42:2 வாசிக்கிறோம், கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அல்லேலூயா. ஆகவே தேவன் ஒரு கதவை திறக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவரும் அதை மூட முடியாது என்கிற நிச்சயத்தை இன்றைக்கு நாம் இந்த 8ஆம் வசனத்துல பெற்றுக்கொள்கிறோம். தெய்வீக திறக்கப்படுதலுக்கு தடையா இருப்பது எது, இடைஞ்சலா இருப்பது எது? மனிதனுடைய எதிர்ப்புகள். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய எதிர்ப்புகள். ஆனால் கர்த்தர் திறக்கப்படுதலை ஏற்கனவே 1ஆம் தேதியே அவர் துவங்கிவிட்டார். ஏனென்றால் திறக்கப்பட போகிற கதவு இந்த ஆலயத்துக்கு இருக்கிற கதவு போல சாதாரண கதவு அல்ல, அது பயங்கரமான கதவு, ரொம்ப ஹெவியான கதவு, பாரமான கதவு. அதை திறக்கணும்னா only God can do. only தேவனால் மாத்திரமே அந்த கதவை என்ன செய்ய முடியும்? திறக்க முடியும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த மே மாதத்துல கர்த்தர் உனக்கு திறக்க போகிற கதவுகள் சாதாரண கதவுகள் அல்ல, அனுகூலமான கதவுகள். அல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியர் 16:9 வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பாருங்க, கதவு பெரிதான கதவு. ஆனா அந்த கதவு பவுல் அப்போஸ்தலனுக்கு எப்படி இருக்குது? அனுகூலமான கதவு. பாருங்க, இந்த அனுகூலமான கதவை கர்த்தர் உனக்கு திறப்பேன் என்று அவர் சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் இதற்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களும் காட்பாடியில இருக்கிறாங்க. கர்த்தர் எடுக்கிற முயற்சியை யாரும் தடுக்க முடியாது. ஆனா எல்லாமே எதை பொறுத்து இருக்குது? இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிற இந்த வார்த்தையை நீ என்ன பண்ணணும்? விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. திறக்கப்பட்ட கதவு என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில சவால்களே இல்லை என்பது அர்த்தம் அல்ல. ஆனால் தெய்வீக வாய்ப்புகளை ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, மகளே மகனே,
தம்பி, தங்கச்சி, அண்ணன், அண்ணி, நீங்க என்ன பண்ணுங்க? தெய்வீக வாய்ப்புகளை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். உறுதியாய் பற்றிக் கொள்வது மாத்திரமல்ல, உடனே பற்றிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எதிர்ப்புகள் மே மாசம் 1ஆம் தேதியே கிளம்பிவிட்டது. எதிர்ப்புகள் இருந்தாலும் கர்த்தர் உனக்கு அனுகூலமான வாசலை வைத்திருக்கிறார். நீ என்ன பண்ணணும்? உடனே அந்த வாசல் வழியா நுழைந்து விடு. உடனே முதல் காலை எடுத்து விசுவாசத்துல வை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த மாதத்துல அடுத்தபடியா ஒன்று பார்த்தா அனுகூலமான கதவு. இரண்டாவது நம்ம ஒரு கதவை பார்க்கணும். வாசிங்க யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, இரண்டாவது கர்த்தர் உனக்கு திறக்கிற கதவு என்ன கதவு தெரியுங்களா? ரட்சிப்பின் கதவு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தாமே அந்த கதவாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நானே வாசல். அப்படின்னு என்ன அர்த்தம்? நானே கதவா இருக்கிறேன். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு மிகவும் முக்கியமானது திறக்கப்பட்ட கதவு. அந்த திறக்கப்பட்ட கதவுக்கு என்ன பெயர்? ரட்சிப்பின் கதவு. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்றோம்? பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, மீறுதலிலிருந்து நாம் ரட்சிக்கப்படும் போது நாம் என்ன பண்றோம்? இந்த ரட்சிப்பின் கதவின் வழியாய் நடந்து நித்திய ஜீவனை அடைகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் உனக்கு திறக்கிற இரண்டாவது கதவு எது? ரட்சிப்பின் கதவு. அந்த ரட்சிப்பின் கதவு வழியா நீ பிரவேசிக்கும் பொழுது உனக்கு கிடைக்கிற பாக்கியம் என்னவென்றால் ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் தாவீது சொல்றாரு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் விடுதலையின் கதவு. மூன்றாவது கதவு. முதல்ல பார்த்தோம் அனுகூலமான கதவு, இரண்டாவது பார்த்தோம் ரட்சிப்பின் கதவு, மூன்றாவது ஒரு பெரிய கதவை கர்த்தர் உனக்கு திறக்க போகிறார். அந்த கதவு எது? டெலிவரன்ஸ் டோர், விடுதலையின் கதவு. வாசிங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியில அல்லேலூயா. இவங்க பாட்டு பாடி, பாமாலைகளை பாடி தேவனை துதித்து ஜெபம் பண்ணாங்க. பண்ணப்ப என்ன நடந்தது? கர்த்தர் என்ன பண்ணாரு? திறவுகோலை எடுத்தார். திறவுகோலை எடுத்து என்ன பண்ணாரு? 26ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? சடுதியில முதல்ல உலகத்துக்கு கர்த்தர் என்ன சொன்னார்னா, என்னுடைய தாசர்களை, என்னுடைய ஊழியக்காரர்களை உலக புராணமான கதவு அடைச்சு வச்சிருந்தா, என்னுடைய ஊழியக்காரர்களை சங்கிலி போட்டு நீ கட்டி வச்சிருக்கிறியா?
என்னுடைய ஊழியக்காரர்களை குதிரையினுடைய சாணம் கொட்டுகிற இடத்துல உட்கார வச்சிருக்கிறியா? காயத்தை கூட கழுவவில்லையே, ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிறது, எந்த சிகிச்சையும் என்னுடைய ஊழியக்காரனுக்கு நீ செய்யல. நான் இப்ப என்ன செய்ய போறேன்? அவர்களுக்கு ஒரு கதவை திறக்க போறேன். அந்த கதவு என்ன கதவு? விடுதலையின் கதவு. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உடனே பாருங்க, அந்த 26 வசனத்துல தேவ பிரசன்னம் அந்த குதிரை சாணம் கொட்டுகிற அந்த சிறைச்சாலைக்குள்ள வந்த உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கர்த்தருடைய பிள்ளை, இந்த மே மாதத்துல நீ சோர்வடைந்து இளைப்படைந்து வேதனையோடு கண்ணீரோடு மனபாரத்தோடு உட்கார்ந்திருக்கிறாயா? நீ உட்காரக்கூடிய இடத்துல உட்கார். உலகம் உனக்கு தந்தது என்ன? மூடப்பட்ட கதவு. உலகம் உன்னை அடைத்து வைத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகனே, உனக்கு நான் இன்றைக்கு விடுதலையின் கதவை கட்டளையிடுகிறேன். அவன் பாருங்க, தேவ பிரசன்னம் பவுலும் சீலாவும் இருந்த அந்த அறைக்குள்ள வந்து அதை ஆத்தன்டிகேட் பண்ண உடனே என்ன நடந்தது? உலக பிரகாரமான கதவுகள் எல்லாம் திறவுண்டது. உனக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிற கதவு விடுதலையின் கதவு. அவன் மனுஷன் உன்னை கட்டுறான், உலகத்தின் அதிகாரிகள் உன்னை கட்டுகிறார்கள், உன்னை சிறைச்சாலை கூட அடைக்கிறார்கள். நான் உனக்கு சொல்றேன், அடைக்கப்பட்ட கதவை திறப்பதற்கு நான் வந்துவிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிங்க, ஆதியாகமம் 41:39 வாசிங்க. ஆதியாகமம் 41:39. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ என் அரமனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படியே சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருக்கிறேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பை அடைச்சு வச்சிருந்த அந்த சிறைச்சாலை, இட் வாஸ் நாட் ஏ சிறைச்சாலை, அது ஒரு பிரிசன் இல்லை, அது நைல் நதி ஓரமா இருக்கிற ஒரு பள்ளமா இருந்தது. ஆனா சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பை கர்த்தர் எங்க கொண்டு வர்றாரு? பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். சிறைச்சாலை கதவுகள் தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி அந்த சிறைச்சாலை கதவுகள் என்ன பண்ணப்படுகிறது? திறக்கப்படுகிறது. யாருக்காக? யோசேப்புக்காக. யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறார். யோசேப்பை பார்வோன் கண்டு கொள்ளுகிறார். என்ன கண்டு கொள்ளுகிறார்? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நீ ஏமாற்றம் அடைந்து, உன்னுடைய வாழ்க்கையில சோர்வுற்று வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறாய். இதுவே அனுக்கிரக காலம். இன்றைக்கே ரட்சணிய நாள்.
ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எவ்வளவோ வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கிற, அது ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உன்னை வெளியே கொண்டு வந்தேன். உன்னை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உன்னை தூக்கி எடுத்து உலகத்தின் அதிபதிகளுக்கு முன்பாக நான் உன்னை நிறுத்தி உலகத்தில் இருக்கிற எல்லா அதிபதிகளுக்கும் மேலாக உன்னை பெரிய அதிபதியாய் மாற்றுவேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன பண்றாரு? யோசேப்புக்கு என்ன கதவை திறக்கிறாரு? உயர்வின் கதவு. The door of promotion. ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாசத்துல உனக்கு உயர்வின் கதவை திறக்க ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு செல்வாக்கு இல்லாத உனக்கு இந்த கதவின் மூலமாக செல்வாக்கு கிடைக்கிறது. பொறுப்பில்லாத இதுவரைக்கும் உனக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பை நான் சிறைச்சாலைக்கு வெளியே கொண்டு வந்து அவனை செல்வாக்குள்ளவனாய், அவன் கையை உயர்த்தினானா, அவன் விரல உயர்த்தினானா, ஒன்னும் அசையக்கூடாது. எகிப்து தேசத்துல யோசேப்பு தன் விரல உயர்த்தினா எதுவும் அசைக்க கூடாது. பார்வோனிட்ட கட்டளை. அவன் உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார், உன்னை கர்த்தர் உயர்த்த போறார். உயர்வு எப்படி கிடைக்கும்? திடீரென்று கர்த்தர் அந்த வாசலை உன்னை அடைச்சு வச்சிருக்கிற அந்த வாசலை, அந்த கதவை கர்த்தர் திறந்து உன்னை வெளியே கொண்டு வந்து அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்க வைத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? பார்வோன் என்ன சொன்னா? பார்வோன் என்ன சொன்னா? எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்னன்னா, உன்னை செல்வாக்குள்ளவனாய் மாற்றி இருக்கிறேன். உன்னை செல்வாக்குள்ளவனா மாற்றிருக்கிறேன். அவன் செல்வாக்கு ஏன் வந்துச்சு? யோசேப்புக்கு என்ன இருந்தது? உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள ஒருவனை நான் கண்டதே இல்லை என்றான். பார்வோன் சொல்றான், உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள ஒருவனை நான் கண்டதில்லை. இப்ப நான் உன்னை எப்படி மாத்த போறேன்? நீ ஒரு சிறைச்சாலை கைதியா இருந்த, இனிமே நீ யாரு தெரியுமா? இந்த எகிப்திலேயே பெரியவன் யார் என்றால் நீதான் பெரியவன். ஆண்டவர் யோசேப்பை போல அன்பான சகோதரிகளே, அன்பான சகோதரர்களே, உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது என் தேவனுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. நீ நம்புறியா? உனக்கு உயர்வு கிடைக்கும். நீ நம்புறியா? நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், தேவன் திறக்க போகிற கதவு என்ன கதவுனா ஊழியத்தின் கதவு. டோர் ஆஃப் த மினிஸ்ட்ரி. ஆண்டவர்களுக்கு என்ன கதவை திறக்க போறாரு? ஊழியத்தின் கதவு. 2 கொரிந்தியர் 2:12 வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:12. கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது.
ஆண்டவர் பாருங்க, துரோவா பட்டணத்தினுடைய கதவை பவுலுக்கு கர்த்தர் திறந்தார். ஏன்னா பவுல் துரோவா பட்டணத்துக்கு ஏன் வந்தாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, நல்ல செய்தியை அந்த துரோவா பட்டணத்தாருக்கு கொண்டு வரும்படி பவுல் வந்த பொழுது கர்த்தரால் துரோவா பட்டணத்தினுடைய கதவு திறக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளை, காட்பாடியின் கதவை கர்த்தர் இந்த மாதத்துல உனக்கு திறக்கிறார். காட்பாடிக்கு ஒரு நல்ல செய்தி வேணும். காட்பாடியில நடக்கிற காரியம் நல்ல காரியம் இல்ல. டிவியை திறந்தா கெட்ட நியூஸ். இவன் அவனை கொன்றான், அவன் இவனை கொன்றான், அவன் கத்தி எடுத்து வெட்டினான், இந்த செய்தி வருது. ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, பவுலை போல கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை காட்டுப்பாடிக்கு நீ கொண்டு வந்தால் கர்த்தர் இந்த காட்டுப்பாடி பட்டணத்தினுடைய கதவை திறந்து இந்த காட்டுப்பாடி நீ அறிவிக்கிற, நீ பிரசங்கிக்கிற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக இந்த காட்டுப்பாடி கிறிஸ்துவின் பாடியாய் மாறி. ஹல்லேலூயா, glory to Jesus. நீ நல்ல செய்தி சொல்லணும். எனக்கு ஒரு போதகர் இருந்தார். அவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை சேர்ந்த மிக அன்பான போதகர். என்னோடு கூட ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறார். அந்த போதகர் நான் இருந்த தேசமாகிய குவைத் ஈராக்கினாலே பிடிக்கப்பட்ட போது என்னுடைய போதகர் ராணுவ உடை தரித்து அவர் போய் நேரடியாக குவைத்தினுடைய ராஜாவிடத்தில் என்ன சொன்னார் தெரியுங்களா? King, we are here. We bring you good news. We bring you good news. உனக்கு நல்ல செய்தி கொண்டு ராஜாவே, உனக்கு நல்ல செய்தி கொண்டு வருகிறோம். அப்ப ராஜா கேட்டார், நான் ஒரு இக்கட்ல இருக்கிறேன், என் தேசத்தை ஈராக் தேசம் பிடிச்சிச்சு, என்னுடைய ராணுவ வீரர்கள் செத்து போயிட்டாங்க. What is the good news that you are going to bring? அப்ப என்னுடைய போதகர் அரசனிடம் சொன்னாரு, King, your country is going to be set free. உன்னுடைய தேசம் மிகு விரைவில் விடுதலை காணும். ஈராக்கிய சைனியங்கள் தோற்று போகும். நாங்கள் சர்ச்சில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவோம். நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இந்த வார்த்தையை என்னுடைய அருமை போதகர், என்னை நேசிக்கிற போதகர், என்னை கட்டிப்பிடிக்கிற போதகர், எனக்கு முத்தம் கொடுக்கிற போதகர் அவர் சொன்னார். அல்லேலூயா. ஆயிரான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஊழியத்துக்கான கதவை என்ன செய்றாங்க? திறக்கிறார். இப்போ நம்முடைய உள்ளத்துல ஒரு கேள்வி, பாஸ்டர், திறக்கப்பட்ட கதவுல இதுவரைக்கும் வரிசையா சொல்லிட்டே இருந்தீங்க. அனுகூலமான கதவை பத்தி சொன்னீங்க, ரட்சிப்பின் கதவை பத்தி சொன்னீங்க, விடுதலையின் கதவை பத்தி சொன்னீங்க, ஊழியத்தின் கதவை பத்தி சொன்னீங்க, உயர்வின் கதவை பத்தி சொன்னீங்க. எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா கதவை எப்படி அங்கீகரிப்பது? கதவை இதுதான் கதவு அப்படின்னு எப்படி பகுத்தறிவது? எப்படி கதவை அங்கீகரிப்பது அப்படின்ற கேள்வி நம்முடைய இருதயத்துல எழக்கூடும். கர்த்தருடைய பிள்ளையே, கதவு திறந்திருக்குதா இல்லையான்றத உன்னால பார்க்க முடியலையா? நான் சொல்ற சத்தியம் உனக்கு புதுமையா இருக்குதா?
நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா ஜெபம் பண்ணு. நீ என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. ஜெபத்தின் மூலமாக, பகுத்தறிவின் மூலமாக கர்த்தர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற திறந்த கதவுகளை நீ காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கதவுகள் எப்படி இருக்குன்னா தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்ததாய். அந்த கதவுகள் எப்படி இருக்குன்னா தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்த கதவுகள். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் சித்தத்துக்கும் ஒத்ததாய். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்திலிருந்து உன்னை விலகச் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலிருந்தும் உன்னை விலக்கி உன்னை காப்பாற்றி மீண்டும் இந்த திறக்கப்பட்ட இந்த கதவின் வழியாக நீ நடந்து செல்ல உனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த கதவை நான் எப்படி அங்கீகரிப்பது, எப்படி கண்டுகொள்வது என்றால் இந்த கதவு தேவ சித்தத்துடன் ஒத்து. அடுத்தபடியாக இந்த கதவு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய சமாதானத்தை வெளிப்படுத்துகிற கதவா. இந்த கதவு எப்படி இருக்குன்னா தேவனுடைய சமாதானத்தை வெளிப்படுத்துகிற கதவு. கொலோசியர் 3:15 வாசிங்க. கொலோசியர் 3:15. பாருங்க, இந்த கதவு யாருக்குன்னா ஒரே சரீரமா அழைக்கப்பட்டவர்களுக்கு. நம்ம எல்லாரும் எத்தனை சரீரமா இருக்கிறோம்? ஒரே சரீரம். அல்லேலூயா. இந்த ஒரே சரீரமா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன? நம்முடைய இருதயத்துல தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். ஆமென். உங்களுக்கு இந்த கதவு வழியா நுழைஞ்சு பாருங்க. நுழைஞ்ச உடனே உங்களுக்கு என்ன எப்படி இருக்கும்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆழ ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, இந்த கதவு வழியா நீங்க நுழையும் பொழுது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்ன கன்ஃபர்மேஷன், என்ன உறுதி கிடைக்கும்னா நீங்க சரியான திசையில தான் பயணிக்கிறீர்கள் என்கிற உறுதிப்பாடு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். சமாதானமும் கிடைக்கும், கன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். அல்லேலூயா. அடுத்தபடியா நீங்க யோசிக்கிறீங்க, இந்த திறக்கப்பட்ட கதவு வழியா எப்படி நான் நடப்பது? How can I walk through these doors? இந்த கதவுகள் வழியா எப்படி நான் நடப்பது? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. Matthew 14:29. மத்தேயு 14:29 எடுத்து வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். திறக்கப்பட்ட கதவுகள் வழியா எப்படி நடக்கிறது? ஸ்டெப் அவுட் இன் ஃபெய்த். எப்படி நடப்பது? விசுவாசத்துல உன் காலடியை எடுத்து வைக்கிறது. ஆண்டவர் பேதுருவுக்கு ஒரு கதவை திறந்தார். என்ன கதவு? கடல் என்கிற கதவு. பேதுரு எங்க இருக்கான்?
போட்ல இருக்கிறார். போட்ல இருந்து தண்ணி மேல காலை வைக்கணும். நீங்க வைப்பீங்களா? பாஸ்டர் தயவு செய்து காலை வைக்க சொல்லாதீங்க அப்படின்னு இல்லைங்களா? பேதுரு என்ன செய்யணும்? கடல் தண்ணீர் மேல காலை வைக்கணும். காலை வைக்கணும்னா உனக்கு என்ன வேணும்? கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைய விசுவாசம். அல்லேலூயா. உன்னுடைய ஸ்டெப், உன்னுடைய காலடி எப்படிப்பட்ட காலடி? விசுவாச காலடி. You have to step in faith. பாருங்க, கரையை போல தண்ணீர் அடர்த்தியானதல்ல. காலை வச்ச உடனே நீ உள்ள போக. ஆனா விசுவாசத்தினால நீ மேற்படலாம். அல்லேலூயா. ஆகவே எப்படி நடக்க, கது வழியா எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பேதுருவை போல என்ன பண்ணோம்? விசுவாசத்துல முதல் அடி எடுத்து வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, கதவு வழியா எப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு இரண்டாவது குறிப்பு என்னன்னா, இந்த கதவு வழியா நீ நடக்கும் போது எதிர்ப்புகள் வரும். ஆனா எதிர்ப்புகள் வந்தாலும் உனக்குள்ள இருப்பது என்ன? விடாமுயற்சி. எதிர்ப்புகள் வந்தாலும் உனக்குள்ள இருப்பது என்ன? விடாமுயற்சி. பவுலுக்கு திறக்கப்பட்ட கதவு இருந்துச்சு. ஆனா பவுலுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் இருந்தன. ஆகினால்தான் அவர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 16:9 ஏற்கனவே வாசித்தோம். விரோதிகள் அப்படின்னு போட்டு வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 16:9. விரோதிக்கிறவர்களும் என்ன பண்றாங்க? விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஆனா விரோதம் செய்கிறவர்கள் அநேகம் பேர் இருந்தாலும் பவுல் சோர்ந்து போனாரா? இல்ல. விடாமுயற்சியோடு அவர் முன்னேறி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சரி, இப்ப நீங்க கேட்கலாம், திறக்கப்பட்ட கதவு வழியா எப்படி நடக்கிறது? எப்படி நடக்கிறான்னா கீழ்ப்படிந்து நடக்கணும். எப்படி நடக்கிறாங்க? கீழ்ப்படிந்து. கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆமென். இப்ப வாசிங்க அப்போஸ்தலர் 12:6. வாசிங்க அப்போஸ்தலர் 12:6. பாருங்க, தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே தான் ரொம்ப முக்கியமான. அந்தபடியே என்ன அர்த்தம்? பேதுரு தூதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உனக்கு கதவை திறக்கும் பொழுது நீ என்ன பண்ணணும்? தூதனோடு சேர்ந்து சிறைச்சாலையிலிருந்து வெளியே போகணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு அருமையானவர்களே, இந்த மே மாதத்துல கர்த்தர் உனக்கு சொல்லியிருக்கிற திறந்த கதவுகளை உனக்கு வைக்கிறேன். இந்த கதவு மூடாம இருக்கும். இந்த கதவு எப்படி இருக்கணுங்க? மூடாம இருக்கும். இந்த கதவை
திறந்தபடி நீங்க தான் காக்கணும். இந்த கதவு திறந்தபடி காப்பது யாருடைய வேலை? உங்களுடைய வேலை. ஏன்னா உங்களுக்காக தான் கதவை திறந்திருக்கிறார். எப்படி கதவை திறந்தபடி காப்பது? எப்படி? நீ என்ன பண்ணணும்? இந்த கதவை பராமரிப்பது பரலோகம். இந்த கதவை பராமரிப்பது எது? பரலோகம். ஏன்னா தேவன் தான் திறவுகோலை வச்சு கதவை திறந்திருக்கிறார். இப்போ பரலோகம் இந்த கதவை பராமரிச்சு இந்த கதவு மீண்டும் பூட்டப்படாமல் இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்னா உன்னுடைய ஜெப வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும். அல்லேலூயா. நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய ஜெப வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும். யாக்கோபு 5:16 வாசிக்கிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக உன்னுடைய கதவு மே மாசத்திலிருந்து இனி மூடாம இருக்கணும்னா அடுத்தது நீ என்ன பண்ணணும்னா துதியும் ஆராதனை. அடுத்தது நீ என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. இந்த ஆராதனை உன்னுடைய லைஃப் ஸ்டைலா மாறும். இந்த துதி தான் உன்னுடைய லைஃப் ஸ்டைலா மாறணும். உன் வாயில சபித்தல் இருக்கக்கூடாது. எது இருக்கணும்? துதி இருக்கணும். துதியும் ஆராதனையும் இருந்துச்சுன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில திருப்பு முனையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த கதவு மூடப்படாம அப்படியே இருக்கிறான்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா. என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இப்ப வாசிங்க சங்கீதம் 84:11 வாசிங்க. சங்கீதம் 84:11. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அப்படின்னா என்னன்னா பரிசுத்தமா நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் எதை வழங்குகிறார்? நன்மையை வழங்குகிறார். உன் வாழ்க்கையில தீமை வருதுன்னா உனக்கு இன்னும் பரிசுத்தம் வரல. When you walk in holiness, God will satisfy you with His goodness. நீ பரிசுத்தமா நடந்தினா கர்த்தர் உனக்கு உன்னுடைய வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குவார். ஆமென். அடுத்தபடியாக கதவு திறந்தே இருக்கிறன்னா நீ என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திர பலியை அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கணும். பரிசுத்த பவுல் என்ன சொல்லியிருக்கிறாரு? பிலிப்பியர் 4:6-7 என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க? தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வாய்ப்புகளின் கதவை திறக்கிறவர் தேவாதி தேவனே. விடுதலையின் கதவை திறக்கிறவர் தேவாதி தேவனே. கர்த்தர் வாசலை திறக்கும் பொழுது அதை யாரும் மூட முடியாது. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் கதவை திறந்துட்டேன், நீ என்ன பண்ண? ஆவிக்குரிய
ஜீவியத்துல ஜாக்கிரதையாயிரு. ஆவிக்குரிய ஜீவியத்துல மீது கீழ்ப்படிதல்ல நட. விசுவாசத்தினால காலடியை எடுத்து வை. விசுவாசத்தினால கதவுகளுக்கு இடையே உன் காலடிகளை எடுத்து வை. அப்படி எடுத்து வச்சுனா தேவனுடைய ஆதரவை, அனுகூலத்தை மே மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையில நீ அனுபவிப்பாய். நம்முடைய வாழ்க்கையில உயர்வை அனுபவிப்போம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழியும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் தம்முடைய பிரசன்னத்தால் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆகவே மே மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு திறக்கப்பட்ட கதவை உனக்கு முன்பாக நிறுத்துகிறார். அல்லேலூயா. ஏன் இந்த கதவு வழியா நீ நடக்கலன்னா, தேவன் உனக்கு வைத்திருக்கிற நோக்கம் மிக உயரிய நோக்கம். இரண்டாவது, இந்த கதவு வழியா நீ ஏன் நடக்கலன்னா, கர்த்தர் உனக்கென்று ஒரு லக்கை வைத்திருக்கிறார். அந்த லக்கை நீ அடைய வேண்டும். நாம் எல்லாரும் எழுதி நிற்போமா? தீர உண்ட வாசல் அடைபடுமுன் நொறுங்குண்ட மனதால் முன் செல்வோர் யார்? தீர உண்ட வாசல் அடைபடுமுன் நொறுங்குண்ட மனதால் முன் செல்வோர் யார்? நாட்கள் கூடியதால் மாறிடுதே, செய்திடுவோம். நாட்கள் கூடியதால் மாறிடுதே, காலத்தை யாதாய் செய்திடுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. இந்த ஜெபத்தை என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். தகப்பனே, எனக்கு நீர் அனுகூலமான கதவை, ரட்சிப்பின் கதவை, விடுதலையின் கதவை, உயர்வின் கதவை, ஊழியத்திற்கான கதவை எனக்கு நீர் திறந்து விட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பரிசுத்தத்தை நான் காத்துக் கொள்வேன். கீழ்ப்படிதலோடு என்னுடைய முதல் அடியை இந்த கதவுகளுக்கு மத்தியிலே நான் வைப்பேன். நீர் எனக்கென்று வைத்திருக்கிற உயர்ந்த நோக்கத்தை நான் அடைவேன். எனக்கென்று நீர் முன்வைத்திருக்கிற லக்கை சாதகமாக நான் அடைவேன். என் ஜெபத்தை நீர் கேட்டபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் நம்முடைய பாடல் புஸ்தகத்துல 218வது பாடலை பாடும்.